நான் இப்போது ஜெய்சங்கரை பதற்றமடைய வைக்கப் போகிறேன் என்று காஷ்மீர் விவகாரம் குறித்து கேள்வி கேட்டு மடக்க நினைத்த பாகிஸ்தான் பத்திரிகையாளருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்து ஓடவிட்ட சம்பவம் கவனத்தை பெற்றிருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த 4ஆம் தேதி பிரிட்டனுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு 9ஆம் தேதி வரை அவர் இருப்பார். இந்த பயணத்தின் போது அயர்லாந்துக்கும் 2 நாள் சுற்றுப்பயணமாக ஜெய்சங்கர் செல்ல இருக்கிறார். முதல் கட்டமாக ஜெய்சங்கர் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நம் நாட்டுக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான உறவு பற்றி விவாதித்தார். அதன் பிறகு லண்டன் சாத்தம் ஹவுஸில் ஜெய்சங்கர் லண்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமியை சந்தித்தார். 2 நாடுகள் இடையேயான அரசியல், வர்த்தகம், கல்வி, டெக்னாலஜி உள்பட பல்வேறு விவகாரங்கள் பற்றி இருவரும் விவாதித்தனர். அதன் பிறகு லண்டனில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளையும் கேட்டனர். பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர், நான் இப்போது ஜெய்சங்கரை கொஞ்சம் பதற்றம் அடைய வைக்கப் போகிறேன் என்று ஒரு கேள்வியை ஆரம்பித்தார். இது தொடர்பாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் என்ன கேட்டிருக்கிறார் என்றால், காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது. காஷ்மீர் மக்கள் ஆயுதமேந்தி எதிர்த்து நிற்கிறார்கள். காஷ்மீரில் 70 லட்சம் மக்கள் உள்ளனர். இவர்களை கட்டுப்படுத்த 10 லட்சம் ராணுவ வீரர்களை குவித்திருக்கிறீர்கள். பிரதமர் மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பேசி காஷ்மீர் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவாரா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியால் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதற்றமடைவார் என்றுதான் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் நினைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஜெய்சங்கர் ஒன்றும் பதற்றமடையவில்லை. மாறாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் மீது அவர் கோபப்படாமல் வழக்கம் போல கூலாக நெத்தியடி பதிலை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். இது தொடர்பாக ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி சட்டப்பிரிவு 370 நீக்கியது சிறந்த நடவடிக்கையின் முதல் படி. காஷ்மீரின் வளர்ச்சிக்காக பல பொருளாதார திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. சமூக நீதியை மீட்டெடுத்தது. இது 2வது படி. காஷ்மீர் தேர்தலில் மிகவும் அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கிறது. காஷ்மீர் தேர்தலை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். இது 3வது படி. இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும் தான் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அந்த பிரச்சனை இப்போது இந்தியாவுக்கு வெளியே உள்ளது. அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனும் திருடப்பட்ட காஷ்மீர் விவகாரம். அந்த திருடப்பட்ட காஷ்மீரை மட்டும் மீட்டு கொண்டு வந்துவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விடும் என்று நான் உங்களிடம் உறுதியளிக்கிறேன் என கூறியிருக்கிறார் ஜெய்சங்கர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து கேள்வி கேட்டு பதற்றமடைய வைக்கலாம் என நினைத்த பாகிஸ்தான் பத்திரிகையாளருக்கு ஜெய்சங்கர் கொடுத்த பதிலடி கொஞ்சம் பலமாகத்தான் இருந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு அதிபர் டிரம்ப் பேசியுள்ள நிலையில், பிரிட்டனின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது பற்றி கருத்து கூறியுள்ளார். அமெரிக்க நிர்வாகம் இந்தியாவின் நலன்களுடன் ஒத்துப்போகும் பன்முகத்தன்மையை நோக்கி நகர்கிறது எனவும் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்புக்கு பிறகாக பிரிட்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இது பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஜெய்சங்கர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால், டிரம்ப் தலைமையின் கீழ் அமெரிக்க நிர்வாகம் இந்தியாவின் நலன்களுடன் ஒத்துப்போகும் பன்முகத்தன்மையை நோக்கி நகர்கிறது. அமெரிக்காவுடனான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் உள்ளார். அவருடன் நான் ஆலோசித்தேன். 2 நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின் அவசியம் குறித்து 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டன என கூறியிருக்கிறார். அடுத்ததாக சீனா உடனான உறவு பற்றிய ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தனித்துவமான உறவு உள்ளது. எங்கள் 2 நாடுகளின் நலன்களும் மதிக்கப்படும். நிலையான உறவை நாங்கள் விரும்புகிறோம் என கூறியிருக்கிறார்.